2 கிழவி ஒன்று செஞ்சு வச்சேங்க ஒரு ஊரில். 2 கிழவி ஒன்று கூடி தாவாங்கொட்டையை தூக்கி இப்படி கையை வச்சுச்சுங்கன்னா அந்த ஊரில் ஏதோ ஒரு குடும்பம் அழிய போகுதுன்னு அர்த்தம். நீங்க எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கங்க. இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் எங்கே வேணாலும் எந்த பாட்டியை வேணாலும் கேளுங்க. அப்புறம் பாட்டி உங்க மகளை கட்டி கொடுத்தியல மூத்தவங்களை, அந்த மூத்த மகை எப்படி இருக்குன்னு கேளுங்க. நீங்க அதுக்கு என்ன மகராசியா இருக்கு. அப்ப உங்க மாப்பிள்ளை எப்படி தங்கமான மாப்பிள்ளை. என் மக விழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டாரு. யாரு மருமையன் மக விழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டாரு. அடுத்து கேளுங்க. அப்புறம் உங்க மூத்த மகன் தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சியல அந்த மருமகை எப்படி. அதை ஏன் கேட்குற? என்ன மாயம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் என் மயனா அப்படியே வளைச்சு விட்டான். அங்க மருமைய மட்டும் மக விழிச்ச ஓட்ட தாண்ட மாட்டாரு. இங்க மருமக மயனை வளைச்சு விட்டான். ஏன்? இது கிழவி. எந்த வயசான தாத்தா இருந்தாலும் சரிதான், கேட்டு பாருங்களேன். நீங்க எதை நீங்க சொன்னாலும் இது என்னடா பொழப்புது. அப்பெல்லாம் எங்க காலத்துல, உங்க காலத்துல என்ன பண்ணிய? 9 புள்ள 10 புள்ள பெத்து 30 கோடியே 120 கோடி ஆக்கி வச்சிருக்கீங்க. என்ன பண்ணிய? 5.5 மாசம் விவசாயம் பண்ணி 3 மூட்டை நெல் அறுத்திய. வேற நீங்க என்ன பண்ணிய? கஞ்சிக்கு வழி இல்லாம சோத்தையே பார்க்காம அரிசியே பார்க்காம கேப்பங்கூழும் கம்மங்கூழும் குடிச்சுக்கிட்டு இருந்த. இதானே நீ பண்ண. இப்ப எங்க காலம் என்ன தெரியுமில்ல? நான் நிறைய சம்பாதிக்கிறேங்க, மாசம் மாசம் நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆசைப்பட்டு 4 புள்ள பெத்துக்கிற முடியலையே. ஐயா நீங்க சொன்னீங்க கேப்பக்கூளையும் கம்மங்கூளையும் போட்டான்னு சொன்னீங்கல்ல. கேப்பக்கூளையும் கம்மங்கூளையும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா 4 உள்ள என்ன 10 பிள்ளைங்களை பேக்க. இப்ப சாப்பாடு சாப்பாடு ஒண்ணு இருக்காது. அதுதான் விஷயம், ஒண்ணு இல்ல. ஆமா ஆமா, நீங்களே கேப்பக்கூழ கம்மங்கூழ சாப்பிட்டு இன்னும் 10 புள்ள பெய்யுங்க, 300 கோடி ஆயிரும். மனித வளம் வர்ற காட்டுல சைனாவுக்கு அடுத்து நம்ம தான் நிக்க போறோம். நீங்க கேளுங்க, எந்த மூதேவியை வேணாலும் கேளுங்க. ஏன் தாத்தா இத்தனை புள்ள பெத்தா? நம்ம கையில என்னடா இருக்கு? எல்லாம் அவன் கொடுத்தது. எவன் கொடுத்ததுன்னு 9 புள்ள 10 புள்ள பெத்தாலும் அம்புட்டு ஆரோக்கியமா அன்னைக்கு கேப்பக்கூளையும் கம்பங்கூளையும் குளிச்சுட்டு இருந்ததுனே இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் கேட்டுக்கிறாங்க. பரஸ்பர நலம் விசாரிப்பு. தங்கச்சி இருக்கா? உங்களுக்கு இருக்கானே இல்லையா? இது என்னடா குத்தா இருக்கு? நாங்க 9 பேருக்கு இருக்கு, நீங்க ஒத்தாளுக்கு மட்டும் இல்லையா? என்ன இல்லையா? சுகர் இல்லையா? போனோன்னு டீ கடையில போய் கேக்குறாங்க. கேட்டாங்க லைட்டா போடவா ஸ்ட்ராங்கா போடவா டீன்னு டீ கடைக்காரரு கேட்டாருன்னு. இன்னைக்கு கேக்குறாரு சக்கரை போடவா சக்கரை போட வேண்டாமான்னு. எதை வாங்கி இருக்கீங்க? பெரியவங்களை இழந்து நோயத்தானே வாங்கி இருக்கீங்க. தங்கச்சிக்கு விவரம் புரியாம பேசுது. இது காலேஜ்ல ப்ரொபோசல் வேலை பாக்குறதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு வந்துடலாம். ஏன் தாத்தங்காலத்துல கேப்பக்கூழ் குடிச்சான், கம்பங்கூழ் குடிச்சான், வாழ்ந்தான், 10 புள்ள பெத்தாலாம் சரிதான். அவனுடைய சராசரி வயசு 42. எனக்கு சக்கரை இருக்கு இல்லன்னு சொல்லல, எல்லா நோயும் இருக்கு. பிபி இருக்குன்னா பிபினா 0.2 பாயிண்ட் இல்ல, பிளட் பிரஷர் அதெல்லாம் இருக்கு. ஆனா எவ்வளவு வந்தாலும் வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வசதி வாய்ப்பு விஞ்ஞானத்தை பெருக்கி வச்சிருக்கோமா இல்லையா? நாங்க கம்மங்கூழ தின்னுபிட்டு 42 வயசு சாகிறதுக்கு சக்கரை வியாதியோட 90 வயசு வரைக்கும் வாழுவேங்கிறேன். அதே பெரியவங்களை வீட்ல வச்சிருந்தா சித்த மருத்துவம் என்ன, கை மருத்துவம் என்ன, செலவில்லாம நீங்க பாத்துட்டு போலாங்க ஐயா. எதுக்கு போய் செலவு பண்ணிட்டு? ஆமா ஆமா, இன்னைக்கு காய்ச்ச வந்து எங்க அம்மாச்சி கொண்டாந்து எங்க அப்பத்தா கொண்டாந்து கசாயம் காய வச்சு குடிச்சு நான் 1 வாரம் சென்று இருந்தானே செத்தா என்னங்கிறேன். போனமா ஒரு டாக்ஸி ஊசி எடுத்து படைசில போட்டோமா வந்தமான்னு இருக்கிறத விட்டு கசாயம் காய்ச்சி குடிக்க. எந்த வகையில் பார்த்தாலும் வீட்டுல பெரியவர்களால சங்கடமே சங்கடமே சங்கடமே. ஆடே கிராமம் தானே அதிகம். அந்த பைப்படியில 2 கிழவி காலையில 6:30 போயிரும் குடத்தை தூக்கிட்டு. என்ன என்ன இந்தியாவை கவர்ந்து பண்றதுக்கா? இல்ல அப்துல் கலாம் சொன்னாரு இந்தியா வல்லரசு ஆக்குறதுக்கா? கிளம்பி போற இடமா நீ ஏன் போற? அப்புறம் அதை கூட வேலை. நீங்க அரட்டேரங்க உடுமலை பெற்ற தலைப்பு கொடுத்தவனே 1 வாரமா அதான வேலையே. என்னங்க பைப்படியில ஒரு கிழவி என்ன பண்ணுது? நேத்து வந்தவளா கண்டவெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டான். பைப்பை பிடிச்சி இப்படி ஒரு திருப்பு. அவ என்ன பண்ணா பாட்டு அந்த கிழவி இவ மூஞ்சி முகரையே ரொம்ப தான் லாத்திக்கிற. இவ இங்கிட்டு அவ அங்கிட்டு. இந்த ஆண்கள் வீட்டுக்குள்ள நுழையப்படாத நேரம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? 7லேருந்து 10 வரைக்கும் ஆண்கள்லாம் வீட்டுக்கு தூரம், வீட்டுக்கு போகப்படாது உள்ள. நான் தெரியாம ஒரு 9 மணிக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்.
பாக்குறேன் தெரு கிளவியே இருக்கீங்க, 10 கிளவி என் வீட்டுல. என்னடா இவ்வளவு கிளவி உட்கார்ந்துருக்காளான்ட்டு இப்படி ஈரக்குலை ஆடிச்சு. இப்படி மெதுவா உள்ள போறேன். ஒரு கிளவி பக்கத்து வீட்டு கிளவி சொல்றா, என்னடி நீலமணி, நம்ம வீட்டுக்குள்ள கண்ட கண்ட நாயெல்லாம் நுழையுது. நீலமணி சொல்றா, என் பொண்டாட்டி, கண்ட கண்ட நாயெல்லாம் இல்ல, இந்த வீட்டு நாய் தான். 15,000 ரூபாய்க்கு டிவி வாங்கி கொடுத்து ஒரு மாத்தைக்கு 120 ரூபாய் கேபிள் கட்டிவிட்டு நான் கண்ட கண்ட நாய் வளர்த்து ஆளாக்கியவள் என் தாய். நான் என்னென்ன படிக்க நினைத்தனோ அத்தனைக்கும் கடன்பட்டு உடன்பட்டு என்னை படிக்க வைத்தவர் என் தந்தை. அதுல மாற்று கருத்தே இல்ல. இதுக்காக எங்க அம்மா அப்பா தான் முக்கியம், எங்க அம்மா அப்பா தான் முக்கியம். என் பொண்டாட்டியை ஓரம் கட்டினா நான் எப்படி குடும்பம் நடத்துறது? புரியுதுயா? ஏன் தெரியுமா அழுகிறாரு? ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளை தானே தெரியும். நினைச்சு பாருங்க. அட பாவி, உன் கஷ்டத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுனா ஏன் தெரியலையே கல்ல போடுறிய. கால போற காலம் 25 வயசுல கல்யாணம் பண்றான், ஒரு 40-45 வயசு வரைக்கும் அனுபவிப்போம். மொத்தத்துல ஒரு 20 ஆண்டு காலம் அந்த பொண்டாட்டியோட மகிழ்ச்சியா இருக்க போறோம். இதுக்கு எங்க அம்மா அப்பா தான் முக்கியம், எங்க தாத்தா பாட்டி தான் முக்கியம்னா இந்த 20 வருஷம் வேஸ்ட். மறந்த முடிவு செத்து போயிடலாம். இதுக்கு மேல நீ என்ன வேணாலும் பேச வேண்டாம். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் வீட்டில் பெரியவர்களால சங்கடமே 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 என்று சொல்லி அப்படிப்பட்ட சங்கடத்தையும் அப்படிப்பட்ட சுமையையும் ஒரு சுகமான சுமையாக கருதி என் குடும்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாரே என்னுடைய இதய தெய்வம், என்னை வளர்த்து ஆளாக்குகிற, என் இதயத்தில் வைத்து பூசிக்கிற என் அன்பு தெய்வம், அந்த மெழுகுவர்த்தியாக உருகி கொண்டிருக்கிற என் மனைவியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, என் பாட்டி நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுங்கய்யா, தங்க இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன். என்னடா இன்னைக்கு நெத்தியில குங்குமம் சந்தனம் விபூதி எதுவும் வைக்காம பள்ளிக்கூடத்துக்கு போறியேன்னு கேட்டாங்க. உடனே நான் கேட்டேன், இதோ போய் வச்சிடறேன் பாட்டின்னு முதல் வச்சுட்டு வந்துட்டேங்கய்யா. வச்சுட்டு வந்துட்டு என் பாட்டிகிட்ட கேட்டேன், ஏன் பாட்டி தினம் இதை வச்சுட்டு போன்னு சொல்றியே, அவசர அவசரமா நான் போறேனே பள்ளிக்கூடத்துக்கு, இன்னைக்கு ஒரு நாள் வைக்காட்டி என்ன பாட்டின்னு கேட்டேன். அப்ப அந்த பாட்டி சொன்னாங்கய்யா, இந்த குங்குமம் இருக்கே குங்குமம், இது தங்கம் ரத்தத்துல பிறந்த பிறப்பை குறிப்பது இந்த குங்குமம். நீ மேல வச்சிருக்கிற விபூதி நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு சாம்பலா போறத குறிக்கிறது இந்த விபூதி. நடுவில் இருக்கே இந்த சந்தனம், இந்த குங்குமம் என்ற பிறப்பிற்கும் அந்த விபூதி என்ற இறப்பிற்கும் நடுவிலே நீ வாழக்கூடிய வாழ்க்கையை சந்தனத்தை போல புகழோடு வாழ்ந்து சொன்னாங்க பாருங்கய்யா. இந்த பெரியவங்க தான்யா ஒரு வீட்டுக்கு சந்தோஷம்னு நான் சொல்ல வாரேன். தங்கச்சி சொன்னாங்க, கீழே குங்குமம் மேல திருநீரு நடுவுல சந்தன மாதிரி மணக்கமா. ஆமா, இங்க யாரு முகத்து எங்கேயாச்சும் எந்த தலையிலயாச்சும் சந்தனம் இருக்கான்னு பாருங்க. இந்த இருக்கு, அம்புட்டு பேர் நெத்தியில இருக்கேங்க. என்ன பண்றது, ஒன்ன மாதிரி யாரு சந்தனத்தெல்லாம் வெட்டி வித்துட்டாலே. சந்தனத்தை விடுங்க, குங்குமம் இப்ப யாரு பொட்டு வைக்கிறது? எல்லாம் ஒட்டு. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க அக்கா, நம்ம அந்த மேல் வகடுல இருந்து அந்த நெத்தியில வரைக்கும் நம்ம குங்குமத்தை வச்சிருக்கிறோமா இல்லையா? எங்க ஊர் பொண்ணு வச்சிருக்கு. பாம்பு, பள்ளி, நட்டுவாகனி, பூரா இத பூரா வச்சுக்கிட்டு அன்னைக்கு பேராவுல ஒருத்த மாப்பிள்ளை எந்திரிச்சு ஓடியா போயிட்டான். இதெல்லாம் எங்க போய் பார்த்த? இதுதான் எங்க வேலையா அதானே. நீ கோயிலுக்கு போனா இன்னைக்கும் மாரியம்மன் கோயில போனா எங்க வீட்டு என்னுடைய தமிழ்நாட்டு பெண்கள் அந்த குங்குமத்தை 4 அளவுக்கு 8 அளவுக்கு 1 ரூபாய் அளவுக்கு நெத்தியில வைக்கிறாள் குங்குமம். அங்கே கடவுளோடு ஆகிறாள் சங்கமம். வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னாங்கய்யா. அந்த அதிகாலை நேரத்துல அந்த வீட்டை விட்டு வெளியில போறப்போ அந்த ஓசோன்கிற வாயு படலம் பூமிக்கு அருகில வரும் பொழுது அது நம்முடைய உயிரினை ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுங்கிறத சொல்லாம சொல்லி வச்சாங்கம்மா நம்ம பாட்டி. இத சங்கடம்னு நினைச்சீங்கன்னா நோயை வாங்கிட்டு அப்புறம் நீங்க சிந்திச்சு நிதானமா வருத்தப்படுவீங்கம்மா. வீட்டுல சமயக்கட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டி மாதிரி பெரியவங்க, அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள மிளகு இருக்கும், சீரகம் இருக்கும், கடுகு இருக்கும், சோம்பு இருக்கும், கடலைப்பருப்பு இருக்குங்கய்யா. அதை எண்ணெயில கொதிக்க வச்சு போடுறப்ப கடுகு படபடன்னு வெடிக்கும். பெரியவங்க நம்ம தப்பான காரியத்தை செய்யும் பொழுது படபடன்னு வெடிக்கத்தான் செய்வாங்க. பெரியவர்கள் பேசும்போது படபட பொரியும்
பொரிவது போல் தெரியும், பின்னால் தான் இந்த அனுபவத்தின் மகிமை புரியும். நிறம், மனம், சுவை, குணம், ஆரோக்கியம் அத்தனையும் அடங்கி இருக்கும் அந்த பெரியவர்களினுடைய பேச்சில. படபடப்ப பார்த்தா கோபம் மட்டும்தான் வெளிப்படையா தெரியுங்கய்யா. அந்த படபடப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயமான உணர்வுகளை யோசிச்சு பார்த்தா தான் நன்மை என்னன்னு புரியுங்கய்யா. நெங்கள மாதிரி அனுபவப்பட்டவங்களுக்கு தாத்தா பாட்டியினுடைய முடியெல்லாம் வெள்ளை நரைச்சு போச்சுன்னு பாக்குறியா ராசாத்தி? இல்லம்மா, அது அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் பட்ட துன்பங்களினுடைய அனுபவ தீர்வு தாங்க அந்த வெள்ளை நரைச்ச முடி. அதை நான் என் பாணியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது தலையில் விழுந்த நரை அல்ல, அது அனுபவத்தின் முத்திரை. பெரியவங்க வீட்டுல இருக்கிறது சங்கடம்னு ரெண்டு அக்காங்க பேசிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஏக்கா கஷ்டமா வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு. போக்கா, இந்த சாமியாரை பார்க்கலாம்னு 3 மாசமா காத்துட்டு இருக்கேன், இந்த சாமியாரை பார்க்கவே முடியலக்கா, அதான் வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பக்கத்துல இருந்த அக்கா சொன்னாங்க, ஐயா போடி கூமுட்ட, நான் அந்த சாமியாரை பார்த்ததுனால 3 மாசமா இருக்கேன்டின்னு சொன்னா பாருங்க. புருஷங்கிட்ட புள்ள வர கேட்கணுங்கய்யா, சாமியார் கிட்ட போய் புள்ள வரம் கேட்கறது பூரா பெரியவங்க வீட்டுல இருக்கிறது தொந்தரவுன்னு பேசுற நீதானே. ஐயா ஒரு சின்ன ஒரே ஒண்ணு, நீங்க அங்கேயே நின்னுங்க, அங்கேயே நின்னுங்க. அங்க சொன்னாங்க 2 அக்கா பேசிக்கிச்சான், நான் அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக 3 மாசமா இருக்கிறேன்னுச்சான். இன்னொரு அக்கா சொல்லிச்சான், நான் சாமியாரை பார்த்ததுனால 3 மாசமா இருக்கிறேன்னுச்சான். ஒன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு, எவன் ஒருவன் சாமி இல்லைன்னு சொல்றானோ அவன் பேச்ச நம்புங்க, தப்பு இல்ல. எவன் ஒருவன் சாமி இருக்குன்னு சொல்றானோ அவன் பேச்சை நம்புங்க, ஒன்னும் தப்பு இல்ல. ஆனால் எவன் ஒருவன் நான் தான் சாமின்னு சொல்றானோ அந்த நாயை நம்பாதீங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த அவங்கள மாதிரி ஆளுக 4 பேரை குடும்பத்துல சேர்த்துக்கிறாங்க. ஒருத்தர் குடும்ப டாக்டர்னு, இன்னொன்னு குடும்ப வக்கீல், இன்னொருத்தர் குடும்ப நண்பர், இன்னொருத்தர் குடும்ப ஆலோசகர்னு 4 பேரை ஒரு குடும்பத்துக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களே. மகராசிகளா, உங்க வீட்டுல 2 பெரியவங்க இருந்தா அவங்க தான் இந்த 4 பேருத்துக்கும் சமம். MBBS படிக்காத மருத்துவர் என்னுடைய பாட்டி, வக்கீலுக்கு படிக்காத லாயர் என்னுடைய தாத்தா, இந்த 2 பெரியவங்க இருந்தா இதுக்கு மேல பாதுகாப்பு உனக்கு என்ன வேணும் ஆத்தா?